பாலிவுட் நடிகைகளோட தொடர்பில் இருக்கணும், உடம்பு பூரா பச்சையை குத்திக்கணும், நல்ல மீடியா மேனேஜர்களை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கெட்டவன் இமேஜோடு சுற்றுனா இந்திய அணியில் பரிசீலனை பண்ணி எடுப்பாங்க போல. ஹாய் நண்பர்களே, இது சித்தன் டைரி. நான் எஸ்கே. இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்தியா வர்ற 27ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு 3 T20 3 ஒருநாள் போட்டி விளையாடுறதுக்காக போகிறாங்க. இதுக்கான ஒரு செலெக்ஷன், T20 போட்டிக்கும் ஒரு நாள் போட்டிக்குமான பிளேயர்களுக்கு செலெக்ஷன் 2 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கான 2 அணிகளுக்குமான பிளேயர்களை செலக்ட் பண்ணி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த அறிவித்த இந்த லிஸ்ட்டில் தாங்க எக்கச்சக்க ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாள் பிளேயர்கள் தங்களுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செஞ்சுட்டு வராங்க. திறமையான பிளேயர்களை வாய்ப்பு கொடுக்காம வெளியே உட்கார வச்சுருக்கிறாங்க. தேவையில்லாத பிளேயர்களை உள்ளே எடுத்து மெயினில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. பத்ரிநாத் வச்சிருக்கிற ஒரு விமர்சனம் தாங்க பயங்கர புயலை கிளப்பிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறான் மனுஷன். என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா தான் இந்திய அணியின் கேப்டனாக ஆவாப்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் இவங்க சூரியகுமார் யாதவை கேப்டனாக ஆக்கிட்டாங்க. இதில் மும்பையோட லாபி இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா மும்பையை சேர்ந்தவர் கிடையாது, சூரியகுமார் யாதவ் மும்பையை சேர்ந்தவர். அதனால் மும்பைக்காரங்கள்லாம் சேர்ந்து ஒரு லாபி பண்ணி சூரியகுமாரை கேப்டன் ஆக்கி ஹர்திக் பாண்டியாவை கலட்டி விட்டுட்டாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காப்புலங்க. 2வது பாயிண்ட் சொன்னது இதை விட அதிர்ச்சிகரமான தகவல். என்ன அப்படின்னா, விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த ஸ்ரீலங்கா தொடரில் ஓய்வு கேட்டிருந்தாங்க, விளையாடலை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் முதல்ல வந்தது. அதுக்கு பிறகு காம்பீர் கேட்டுக்கொண்டது என்னங்க, அவங்க ஒரு நாள் தொடரில், ஸ்ரீலங்காவோட ஒரு நாள் தொடரில் விளையாட போகிறதா அறிவிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் துலீப் டிராஃபியில் ஆட வைக்கிறதுக்கு காம்பீர் முயற்சி பண்ணாப்ல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் பத்ரிநாத் சொல்கிறாப்புலங்க. இது மட்டும் நடந்திருந்தா இந்திய அணியில் ஒரு பெரிய பிரளயமே உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏமா, அது பெரிய ஒரு லெஜண்ட் பிளேயர் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியையும் 2 பேரையும் போய் ஒரு லோக்கல் மேட்சான ஒரு துலீப் டிராஃபியில் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி அதில் ஆடுனா தான் உங்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு காம்பீர் சொல்லி இருந்து அது நடக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருந்தால் ஒரு பெரிய பிரச்சனையே வெடிச்சிருக்கும். அதுக்கு மாறாக இவங்க ஸ்ரீலங்கா தொடரில் ஆடுறது மாதிரி வந்ததுனால அது அமைங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய தகவலையும் சொல்கிறாப்புலங்க. அடுத்தது இதை விட ஒரு டபுள் டோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவர் கடைசியாக சொன்னதான் பயங்கரமான விஷயங்கள். என்ன அப்படின்னா, இந்த ருத்ராஜ் கெய்க்வாட்டை நீங்கள் ஏன் எடுக்கலை? ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு அநீதி நடந்திருக்குது. ஏன்னா எல்லா வகையிலையும் உள்ளூர் போட்டி, IPL, கடைசியாக நடந்த ஜிம்பாப்வே தொடர் அப்படின்னு எப்பப்போலாம் தனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குதோ அப்போயெல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்கிறாப்புல, அதிக அளவில் ரன்னை குவிச்சிருக்கிறாப்புல. நீங்கள் எடுத்து வச்சுக்கிற சுப்மான் கில்லை விட T20 ரிசல்ட், அதாவது T20யோட அந்த ஸ்கோர், ஆவரேஜ் எல்லாமே அதிகமாக வச்சுருக்கிறாப்புல. நீ ருத்ராஜ் கெய்க்வாட்டை வெளியே தூக்கி போட்டுட்டு நீ சுப்மான் கில்லை எடுத்து வச்சு அவருக்கு வைஸ் கேப்டன் போஸ்டிங் கொடுத்துருக்குற. ருத்ராஜ்க்கு நடந்தது பெரிய அநீதி, இதுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையவே யூஸ் பண்ணியிருக்காப்புல. நீ சுப்மான் கில் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஆள், ஆனால் ஒன்டே போட்டியில் மட்டும்தான் எடுக்கணும். ஆனால் நீ T20 போட்டியில் எடுத்து நீ வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்குற. இவங்க சுப்மான் கில்லை பெரிய ஒரு ஹீரோவாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த BCCIயும் கௌதம் கம்பீரும் இதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்க மனுஷன். என்ன சொல்கிறாப்புல, ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னொன்று ரிங்கு சிங் மாதிரியான திறமையுள்ள பிளேயர்களுக்கு, ஆக்சுவலாக ரிங்கு சிங்குக்கு T20யில் இடம் கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் போட்டியில் இல்லை. இவங்கள மாதிரியான திறமையுள்ள பிளேயர்களுக்கு இடம் கொடுக்காதது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு பேட் பாய், ஒரு கெட்டவன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வேணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. கெட்டவன்கிற இமேஜ் அப்படின்னா பாலிவுட் நடிகைகளோட தொடர்பில் இருக்கணும், உடம்பு பூரா பச்சையை குத்திக்கணும், நல்ல மீடியா மேனேஜர்களை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கெட்டவன் இமேஜோடு சுற்றுனா இந்திய அணியில் பரிசீலனை பண்ணி எடுப்பாங்க போல. கிரிக்கெட்டு கற்றுக்கிறதோட இந்த கெட்ட விஷயங்களையும் கற்றுக்கணும்,
கெட்டவன்கிற ஒரு இமேஜும் இருக்கணும் போல், அப்போ தான் இவங்க இந்திய அணியில் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனத்தை கிரிக்கெட் போர்டு மேலேயும் கௌதம் காம்பீர் மேலேயும் வச்சிருக்காப்புல. ருத்ராஜை வந்து புறக்கணிக்கிறதுக்கான எந்த ரீசனுமே கிடையாது, திறமையின் அடிப்படையில் எந்த ரீசனுமே கிடையாது. ஆனால் ஏன் வந்து இவங்க அணிக்குள்ளே எடுக்கலை அப்படிங்கிறது வந்து கடவுளுக்கு தான் வெளிச்சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.